we're shooting for the song today, and this is the second song of the movie. This is not a dancing number. It's basically a montage song. It starts from like a newcomer who comes and her first movie Pooja, and then how the movie releases, it becomes a major hit, and she's a star. So how she enjoys that stardom. So basically about that the whole song is, and it's good fun, not like a heavy duty work today, but good fun. நான் ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். ஒரு நடிகர் வாக்குமூலம் சாங் ஷூட்டில் இருக்கும். சாங்கு சார் டைரக்டர் சார் கையில் கொடுத்துட்டு மாஸ்டர் சாங் பண்ணுறீங்களாண்ணா கேட்டோன்னு பிடிச்சி போச்சு பண்ணுறேன்னு சொன்னேன். திடீர்னு இல்லை மாஸ்டர் நீங்கள் சோலான்னு சொன்னேன்னா ஐயோ சோலா ஆடுறதில்ல சார் சொன்னேன். இல்லை மாஸ்டர் சொல்லிட்டு லைட்டாக கதை மட்டும் சொன்னால் ரொம்ப பிடிச்சி போச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சாங் ஷூட் போயிட்டுருக்கு. சோனியா அகர்வால் தான் ஹீரோயினி. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த நூறு சொன்னாலும் மாஸ்டர் பண்ணுறேன் சொல்லிட்டு போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ஜாய். தேங்க்ஸ். என் பேர் சுக்ரன். நீங்கள் என்ன டிவி சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் படம் பண்ணுறேன். இந்த படத்தின் பேர் பார்த்தீங்கன்னா நடிகையின் வாக்கு மூலமாக படம். இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொல்லி. பட் அந்த டீட்டெயிலாக அந்த கேரக்டர் பற்றி நான் சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு வில்லனிக் கேரக்டர். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். என்ன ரீசன் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப 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 எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ எனிவே எனக்கு இந்த டைரக்டர் ராஜகிருஷ்ணாங்க நான் இப்போ நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் நல்ல பிரேக் எனக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த ஒரு நடிகை வாக்குமூலம் படத்தினுடைய படப்பிடிப்பு சாங் எடுத்துகிட்ருக்கேன். இது என்னென்னா ஒரு ஹீரோயின் முதல்ல ஒரு நடிக்க வரான்ற ஒரு விஷயம் நான் பண்ணிவிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய சோனியா அவர்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 90% முடிஞ்சது. மீதி ஒரு 10% படப்பிடிப்பு இருக்குது. அது முடித்து நான் டிசம்பர் 10th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா இதில் ஒரு 4-5 பேர் நாங்கள் உருவாகிறோம். எப்படின்னு கேட்டால் ஒரு புது டைரக்டர், நான் ஒரு புது மியூசிக் டைரக்டர், ஒரு கற்பன் ஒரு புது லிரிக்ஸ் ரைட்டர், ஒரு ஒரு புது ஹீரோ, இப்படி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கின எஜிபிளிஸ் எங்கள் ப்ரொடியூசர் கீதா மேடத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கதையை நடிக்கிறதுக்கு தில்லு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் எங்கள் சோனியா ரோல் மேடம் எனக்கு பண்ண கோஆப்ரேட் மறக்க முடியாது. அதே சமயம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தில்லு வேணும்னு சொல்கிறாங்க. அது எங்கள் கீதா மேடத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். படம் கண்டிப்பான முறையில் நல்லபடியாக வந்திருக்கு. உங்கள் ரசிகர்களோட ஆதரவில் எனக்கு தேவை. இது கண்டிப்பான வெற்றி படமாக்கிறதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நாககிருஷ்ணன் கேமராமேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகையின் வாக்கு மூலம் இதில் சோனியா அகர்வால் லீட் ரோல் பண்ணுறாங்க. இதில் அவங்க மிக அருமையான கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் யாருக்குமே அமையலை. இந்த கேரக்டர் அவங்களுக்கே அமைஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ இதை
வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்றது எங்களோட இது. இந்த சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து விஜய் படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் வந்து டான்ஸே நானே பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி அவரே பண்ணுறாரு. இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் அவரே டான்ஸ் ஆடுறாரு ஹீரோயினோட சேர்ந்து. ஸோ இதுதான் இந்த சாங்கோட சீக்வன்ஸுக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஸோ இது மிக அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து சோனியா அகர்வால் வந்து எதிர்பார்க்காத ரோல் வந்து பிகினிங்கோட இப்போ வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டரோட இப்போ பண்ணுற கேரக்டர் வந்து அருமையான கேரக்டர் இது. ஸோ அவங்களுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும்னு எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. இதே மாதிரி நீங்களும் வந்து சிடியில் பார்க்காம படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு எல்லாரோட விருப்பத்திலையும் நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன்.